வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலங்கள்ல ட்ரோன்களோட பயன்பாடு யுத்த களங்கள்ல மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல், ஈரான் இஸ்ரேல் மோதல் மற்றும் உக்ரைன் ரஷ்யா போர்ல ட்ரோன்கள் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதற்கு காமசாக்கி ட்ரோன்களை இந்தியா மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலிய தயாரிப்பு ஹெரான் ட்ரோன்களையும் ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா அதிக அளவுல பயன்படுத்தி இருக்காங்க. இந்தியா கடந்த சில வருடங்களா ராணுவத்துல பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ட்ரோன் தயாரிப்புல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. முந்தைய காலகட்டத்தில் ட்ரோன்கள் வெறுமன உளவு தகவல் சேகரிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். ஆனா தற்போது உள்ள யுத்த களங்கள்ல தாக்குதல் நடத்துவதற்கு அதிக அளவுல ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுது. இதனால வெறுமன ட்ரோன்களை மட்டும் டெவலப் செய்தா போதாது, அந்த ட்ரோன்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களையும் டெவலப் செய்ய வேண்டியது இருக்கு. இதனை உணர்ந்து இந்தியா ட்ரோன்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை தற்போது டெவலப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா ULPGM-V3 அப்படிங்கிற ஒரு அதிநவீன பிரிசிஷன் கைடட் மிசைலை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் இந்தியாவுடைய ட்ரோன் வார்ஃபேர் திட்டங்கள்ல மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த ULPGM-V3 மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான இலக்குகளை இந்தியானால தாக்க முடியும், இந்த ஆயுதத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ரெண்டாவது அப்டேட், பிலிப்பைனுக்கு அடுத்து மேலும் ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடு ஆபரேஷன் சிந்தூர்ல மிக சிறப்பா செயல்பட்ட பிரம்மோஸ் ஏர் லான்ச் மிசைலை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் ஏ மிசைலை தங்களோட விமானத்துல இணைப்பதற்கு அந்த விமானத்துல செய்ய வேண்டிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸையும் HAL நிறுவனத்தை வச்சு செஞ்சு தரும்படி இந்தியாவிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. எந்த நாடு இந்தியாவின் பிரம்மோஸ் ஏ மிசைலை வாங்க போறாங்க, அப்படி வாங்கினா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நேற்று DRDO நிறுவனம் ஆந்திர பிரதேஷ் மாநிலம் கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள நேஷனல் ஓப்பன் ஏரியா ரேஞ்சில் வச்சு UAE-க்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய ஒரு பிரிசிஷன் கைடட் மிசைலை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் இந்தியாவோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை மிகப்பெரிய அளவுல உயர்த்தும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது போன்ற ஆயுதத்தை இந்தியா இதுவரைக்கும் டெவலப் செஞ்சது கிடையாது. இந்த சோதனையின் போது இந்த பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் UAE-ல இருந்து வெற்றிகரமா லான்ச் செய்யப்பட்டு இலக்கை மிக துல்லியமா தாக்கி அழிச்சிருக்கு. சமீபத்துல பெங்களூர்ல நடந்த ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில இந்த ULPGM-V3 மிசைல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. UAE-ல இருந்து லான்ச் செய்யப்பட்ட ULPGM-V3 மிசைல் 12.5 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல பல்வேறு விதமான UAE-க்கள்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல்னால இரவு மற்றும் பகல் நேரத்திலையும் மிக துல்லியமாக டார்கெட்டுகளை தாக்க முடியும். இந்த ULPGM-V3 மிசைல்னால பகல் நேரத்துல 4 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அதுவே இரவு நேரத்துல 2.5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல் டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு இமேஜிங் இன்ஃப்ராரெட் டியூவல் சேனல் சீக்கர் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபல் முறையில் இயங்குது. அதனால டார்கெட்டை லாக் செஞ்சு மிசைலை லான்ச் செஞ்சுட்டா தன்னிச்சையாகவே டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்கி அளிக்கும். இந்த மிசைல் டியூவல் த்ரஸ்ட்
சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தி இயங்குது. இதன் காரணமாக இந்த மிசைல்னால அதிக தூரத்தில் உள்ள இலக்குகளை அதிவேகமா பறந்து சென்று தாக்கி அழிக்க முடியும். இந்த வகை மிசைல்கள் பிரத்யேகமா பல்வேறு விதமான நகரும் மற்றும் நிலையான டார்கெட்டுகளை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும். குறிப்பா மாடர்ன் ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ், பேட்டில் டேங்க்ஸ், பங்கர்கள் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்பட்ட நிலைகள் போன்றவற்றை தாக்குவதற்காக இந்த மிசைல இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்ல மாடர்ன் வார்ஹெட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர்கள் பொருத்தப்பட்ட டேங்குகள் மற்றும் ஆர்மர்ட் வெஹிக்கிள்களை கூட இந்த மிசைல் துளைத்து சென்று தாக்குதல் நடத்தும். இந்த மிசைல்ல பெனிட்ரேட்டிங் கம் பிளாஸ்ட் வார்ஹெட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த வார்ஹெட் பொருத்தப்பட்ட மிசைல் பிரத்யேகமா ஆன்டி பங்கர் ஆபரேஷன்களை நடத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பெனிட்ரேட்டிங் கம் பிளாஸ்ட் வார்ஹெட் முதல்ல டார்கெட்டை தாக்கி பங்கருக்குள் போன பிறகு வெடித்து சிதறும். இதனால பங்கருக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சேதமடையும். இந்த மிசைல DRDO நிறுவனத்தோட ரிசர்ச் சென்டர் இம்ரெட், டெர்மினல் பாலிஸ்டிக் ரிசர்ச் லெபார்டரி போன்ற நிறுவனங்கள் டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல அதானி டிஃபென்ஸ் மற்றும் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 30க்கும் மேற்பட்ட சிறிய நிறுவனங்கள் இந்த மிசைல் தயாரிப்பதற்கு பல்வேறு பாகங்களை சப்ளை செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல லான்ச் செய்ய உதவிய UAV-ய இந்தியாவுடைய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி தயாரிச்சிருக்காங்க. இந்த ULPGM-V3 மிசைல பல்வேறு விதமான UAV-க்கள்ல இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா நீண்ட தூரம் பயணித்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய UAV-க்கள்ல இந்த மிசைல்களை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதாவது சீனா மற்றும் பாகிஸ்தான் ஒரு யுத்த நேரத்தில் தங்களோட டேங்குகளை பயன்படுத்தி இந்தியாவுக்குள் நுழைய முயன்றால் இந்த வகை UAV-க்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய மிசைல்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் மற்றும் சீன டேங்குகளை இந்தியா தாக்கி அளிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில முக்கியமான சோதனைகளுக்கு பிறகு இந்த மிசைல்கள் மற்றும் ட்ரோன்கள் அதிக அளவில் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்படும். என்ன பொறுத்தமட்டில் இந்த வகை ட்ரோன்கள் மற்றும் மிசைல்கள் பிரத்யேகமா இந்திய தரைப்படைக்காக டெவலப் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம யுத்த களத்தோட ஃப்ரண்ட் லைன்ல பயன்படுத்துவதற்கு இந்த வகை ஆயுதங்களை இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த வகை ஆயுதங்களை யுத்தத்தோட ஃப்ரண்ட் லைன்ல பயன்படுத்துவதன் மூலம் ராணுவ வீரர்களோட உயிரிழப்பை மிகப்பெரிய அளவுல குறைக்க முடியும். UAV-க்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய பிரிசிஷன் கைடட் மிசைல்களை இந்தியா வெற்றிகரமா டெவலப் செய்து சோதனை செஞ்சிருப்பதன் மூலம் இந்தியாவோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத மேலும் ஒரு முறை ப்ரூவ் செஞ்சிருக்காங்க. இந்த வகை பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் சமவெளி பகுதி மற்றும் ஹை ஆல்டிடியூட் ஏரியாலையும் பயன்படுத்தும் வகையில இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. அதனால ராஜஸ்தான் போன்ற சமவெளி பகுதியிலையும் இந்த மிசைல பயன்படுத்த முடியும். தேவைப்பட்டால் லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதியில சீன டேங்குகளை எதிர்த்தும் இந்த மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். இந்த வகை ட்ரோன்கள் மற்றும் மிசைல்கள் மிகவும் விலை குறைவானது. பல $1000 மதிப்புள்ள டேங்குகள் மற்றும் ஆர்மர்டு வெஹிக்கிள்களை மிகவும் விலை குறைவான இந்த வகை ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கி அளிக்கும் பொழுது இந்தியாவுக்கு யுத்த களத்துல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் விலை குறைவான அதே வேளையில அதிக இம்பாக்டை கிரியேட் செய்யக்கூடிய இந்த வகை ஆயுதங்களை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. DRDO இந்த ULPGM-V3 மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சதுக்கு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. DRDO நிறுவனம் மற்றும் இந்த மிசைல் தயாரிப்புல ஈடுபட்ட அனைத்து தனியார் நிறுவனங்களுக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. அடுத்து ராயல் மலேசியன் ஏர்போர்ஸ் தன்னோட Su-30 MKI போர் விமானங்கள்ல பிரம்மோஸ் மிசைல்களை இணைத்து பயன்படுத்துவதற்கு என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸை
Su-30 MKM விமானத்துல செய்யணும் அப்படின்னு இந்தியாவிடம் கேட்டிருக்காங்க. அதாவது ஆபரேஷன் சிந்தூர்ல Su-30 விமானங்கள்ல இருந்து இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை லான்ச் செய்து பாகிஸ்தானுடைய 11 விமானப்படை தளங்களை மிக துல்லியமா தாக்கி அழிச்சாங்க. இந்த ஆபரேஷனுக்கு பிறகு பிரம்மோஸ் மிசைலோட பவர் என்ன அப்படிங்கிறத உலக நாடுகள் உணர்ந்திருக்காங்க. இதனால உலகின் பல நாடுகள் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் வேரியண்டா வாங்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில மலேசியா பிரம்மோஸ் ஏ மிசைல வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த பிரம்மோஸ் ஏ மிசைல Su-30 விமானங்கள்ல இருந்து மட்டுமே பயன்படுத்த முடியும். ஏன்னா பிரம்மோஸ் ஏ மிசைல் 2.5 டன் எடை கொண்டது. இவ்வளவு அதிகமான எடை கொண்ட மிசைல Su-30 விமானம் எடுத்து சென்று தாக்குதல் நடத்தணும்னா அந்த விமானத்தோட ஏர் ஃப்ரேம்ல சில மாடிஃபிகேஷன்ஸை செய்ய வேண்டியது இருக்கும். மலேசிய விமானப்படையில 18 Su-30 MKM விமானங்கள் இருக்குது. இந்த விமானங்களும் இந்தியாவுடைய Su-30 MKI போர் விமானங்களும் ஒரே வகை விமானம் தான். ஆனா இந்தியா தன்னோட Su-30 MKI போர் விமானங்கள்ல பல்வேறு விதமான அப்கிரேடுகளை செஞ்சிருக்காங்க. பிரம்மோஸ் ஏ மிசைல்களை பயன்படுத்துவதற்காக Su-30 MKI போர் விமானத்துல பல்வேறு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை செஞ்சிருக்காங்க. அதே வகையான ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை செய்வதற்கு தான் ராயல் மலேசியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருப்பதனால ரஷ்ய தயாரிப்பு Su-30 விமானங்களை மெயின்டைன் செய்வதற்கு பல நாடுகள் திண்டாடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து அந்த விமானத்தோட டெக்னாலஜியை வாங்கி இந்தியால தான் தயாரிச்சிருக்காங்க. இதன் காரணமாக அந்த விமானத்திற்கு தேவையான பல்வேறு பாகங்களை இந்தியாவிலே தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ராயல் மலேசியன் ஏர்ஃபோர்ஸும் தன்னோட Su-30 MKM போர் விமானங்களை மெயின்டைன் செய்வதற்கு இந்தியாவின் உதவியை தான் நாடி இருக்காங்க. அந்த வகையில மலேசியாவோட Su-30 MKM போர் விமானங்களை மெயின்டைன் செய்யும் பொழுது பிரம்மோஸ் ஏ மிசைல தங்களோட விமானத்துல இணைப்பதற்கான மாடிஃபிகேஷன்ஸை செய்வதற்கு மலேசியா திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள்ல தான் தற்போது ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. மலேசியா இந்தியாவிடமிருந்து வாங்க உள்ள ஏர் லான்ச் பிரம்மோஸ் மிசைல்னால 450 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ஆனா மிசைல் கண்ட்ரோல் ரெஜிமோட ரூல்ஸை பின்பற்றி இந்தியா மலேசியாவுக்கு 290 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏ மிசைல தான் சப்ளை செய்ய முடியும். பிரம்மோஸ் ஏ மிசைல்னால அதிகபட்சமா 3700 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த வகை மிசைல்களை மலேசியா சீனாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்தியா பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் ஒரு தென்கிழக்கு ஆசிய நாட்டிற்கு இந்தியா பிரம்மோஸ் மிசைல ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா அது சீனாவுக்கு ஃபியூச்சர்ல மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். ஆபரேஷன் சிந்தூர்ல சீன ஆயுதங்களை அதிகமா பயன்படுத்தக்கூடிய பாகிஸ்தானுக்கு இந்தியா ஒரு மரண அடி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்த கருத்தில் கொண்டு வரும் காலத்துல சீனாவை எதிர்த்து போரிடுவதற்கு இந்திய ஆயுதங்கள் தங்களுக்கு தேவை அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க. இதன் காரணமாக தான் தற்போது இந்தியாவின் பிரம்மோஸ் ஏ மிசைலை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.